வணக்கம். இன்று ஏப்ரல் 2ஆம் தேதி புதன்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்க போறோம். நேத்திக்கு டேட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 வந்து ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லியிருப்பேன். இதே டேட்ல நம்ம இந்தியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1935 ரிசர்வ் பேங்க் வந்து இதே டேட்ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏப்ரல் 1 பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக அந்த ஃபினான்ஷியல் இயராக கொண்டாடும் போது நமக்கு வந்து 1934 ரிசர்வ் பேங்கோட ஆக்ட் வந்து ஏற்றிருப்பாங்க. 35 ஏப்ரல் 1 இந்த ஃபினான்ஷியல் டேட்டுக்காண்டி கூட வெயிட் பண்ணியிருக்கலாம். இது போக நமக்கு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸில் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பற்றி டைரக்டாகவே சிலபஸில் இருக்கிறதுனால சிலபஸ் ஆர்பிஐ பற்றி A to Z தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது இது மாதிரி டேட்டு இந்த மாதிரி டேட்டாஸ் வரும்போதும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததான் இன்னைக்கு தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ரூபாய் 290 கோடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் திருச்சி நூலகத்துக்கு காமராஜர் பெயர் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து சட்டப்பேரவையில் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. கிராமங்கள் தோறும் பள்ளிகளை தொடங்கி கல்விக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் வித்திட்டவர் என புகழாரம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ இந்த நூலகத்தை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப 4 பெரிய நூலகங்களை இதுலயே போட் பண்ணியிருக்காங்க. அது வாங்க என்னன்னு பாத்துருவோம். சென்னையில இருக்கிற நூலகத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா அண்ணா நூலகம்னு வச்சிருக்காங்க. ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்து பாருங்க மதுரையில பாத்தீங்கன்னா சமீபத்துல கலைஞர் நூலகம் இருந்தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து இது மதுரையில கலைஞர் நூலகம் கட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து கோவையில பாத்தீங்கன்னா பெரியார் பேர்ல இருக்கு. அடுத்து இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ திருச்சி நூலகத்துக்கு வந்து காமராஜர் பேர் அப்படிங்கிறது தான். ஸோ இது மாதிரி கூட இதை என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நூலகம்னு நமக்கு சிலபஸ்ல இருந்துச்சு. ஒருவேளை இந்த மாதிரி பொறுத்துக்களை கேட்டுனா கூட இந்த 4 ஊரோட நூலகத்தை பேரு வச்சு அவங்களோட பேரையும் ஆப்போசிட்ல கூட வைக்கலாம். ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூனாலும் படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இதுல அந்த இதுதான் இப்போ அது அவங்களோட பேரை ஏன் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை தொடங்கி மதிய உணவு அளித்து லட்சக்கணக்கான குடும்பங்களின் கல்வி கனவுகளை திறந்து வைத்து தமிழகத்தின் கல்வி புரட்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் வித்திட்ட காமராஜர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி திருச்சியில் கட்டப்பட்டு வரும் நூலகத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டுவதாக அரசாணை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் ரீசன். இதுல 2 டேட்டா தான். ஒன்று ஏன் அவங்க பேர் வச்சாங்க, இன்னொன்னு யார் பேர்ல எந்தெந்த ஊர்ல நூலகம் இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதே பேஜ்ல பார்த்தோம்னா வகுப்பு திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் பண்ணி கொடுத்துருக்காங்களா. இந்த மசோதா பாத்தீங்க அப்படின்னா இது ஏற்கனவே சட்டமா இருந்தது. வகுப்பு வாரிய சொத்துக்கள் பதிவு செய்யப்படுவதை ஒழுங்குபடுத்த வகுப்பு சட்டத்தில் 1995 திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. அது கொடுத்துட்டு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. அந்த மசோதா தாக்கல் பண்ணும்போது மக்களவையில பாத்தீங்கன்னா மொத்தம் 543 எம்பிக்கள் உள்ள நிலையில் மசோதா நிறைவேற்ற 272 எம்பிக்களோட ஆதரவு தேவை. ரைட்டு. பாஜக கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா 294 எம்பிக்கள் ஆதரவு உள்ளது. மாநிலங்களவையில் மொத்தம் 236 எம்பிக்கள் உள்ள நிலையில் மசோதாவை நிறைவேற்ற 119 எம்பிக்களோட ஆதரவு தேவை. இதுலயும் அவங்களுக்கு 121 எம்பிக்கள் இருக்கிறதுனால இரு அவைகளிலும் மசோதா எளிதாக நிறைவேற்றிவிடும் அப்படிங்கிறது. அதாவது 50% தான் கான்செப்ட். அந்த 50% மேல இருந்தாலே அந்த மசோதா வந்து நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மசோதா இல்ல, பொதுவாகவே மசோதாக்கள் அனைத்தும் இந்த மாதிரி தான் வந்து நிறைவேற்றப்படுது அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மக்களவை மாநிலங்களவையில என்ன மாதிரி முறையில இருக்கு அப்படிங்கிறது. தங்கத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. தங்கம் விலை எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வதேச பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கம் விலை நிர்ணயிக்கப்படுது. அதுல கொஸ்டின்லாம் இல்லை. அடுத்து குரூப் 1 நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. குரூப் 1 தேர்வு மூலம் 70 காலி இருப்பிடங்களை நிரப்ப ஜூன் 15 முதல் நிலை தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஓகே டன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 டிஜிட்டுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொன்ன நிலைமையில இப்ப வந்து 2 டிஜிட்ல போட்டிருக்காங்க. இன்னொன்னு டிஎன்பிசி ஆனுவல் பிளானர்ல சொன்னபடி அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி வெளியிட்டாங்க. ஸோ அதன்படி இப்போ வரும் நாட்கள்ல வர்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே அந்த டேட்ல வெளியிட்டுருவாங்கன்னு நம்பலாம். இப்போ
காலி பணியிடங்கள் மட்டும் 3 டிஜிட்ல எதிர்பார்த்திருப்பாங்க. ஸோ 70ங்கிறது கொஞ்சம் கம்மியாவே தெரியுது. இந்த வகையில பாருங்க, இதோட டேட்டு வந்து ஜூன் 15. நமக்கு குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஜூலை 13 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில ஜூன் 15ங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 6 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவுக்கு வந்து 35ம், இடஒதுக்கீட்டின்படி 39 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் 30 சொல்லியாச்சு. புதுசா ஒரே ஒரு போஸ்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது தொழிலாளர் நலத்துறை உதவி இயக்குனர் அப்படிங்கிற போஸ்டிங்கை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் குரூப் 1 பத்தி. அடுத்து இங்க ஒரு ஆர்டிகல் என்னன்னா, இந்தியா சீனாவுக்கு புதிய பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒன்றும் இல்லை, தங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சீனாலையும் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்தியாவிலும் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இந்தியாவிலும் ஒடிசா மாநிலத்தில் அதிக அளவில் தங்கம் இருப்பதாக வெளிவந்துள்ள செய்தி இந்தியர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அமைந்துள்ளது. இந்திய புள்ளியியல் ஆய்வு மையம் நடத்திய பல்வேறு கட்ட சோதனை முடிவாக ஒடிசா மாநிலத்தில் உள்ள சுந்தர்கர், நபரங்காவூர், கியோஞ்சர், தியோகார் உள்ளிட்ட மாவட்டங்கள் கணிசமான அளவு தங்கம் பதிந்திருக்கு. ஏற்கனவே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோலார் தங்க வயல் சுரங்கம்னு ஒன்று இருக்கு. ஸோ அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் தங்கம் இருக்கு. ஆனா அந்த தங்கத்தை எடுக்கிறத விட அந்த தங்கத்தை வந்து எடுத்து அதை சேல்ஸ் பண்ற போது அந்த வர்ற அமௌண்ட்டை விட அதுல எடுக்கிற அந்த அமௌண்ட் வந்து அதிகமா இருக்குங்கிறத சொல்றாங்க. இந்த வகையில இப்போ ஒடிசாலேயே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு சந்தோஷமான செய்தின்னு சொல்லி ஆர்டிகல் போட்டிருக்காங்க. இந்த யானைகளின் உயிரிழப்பை தடுக்கும் முயற்சி தொடரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து புள்ளி விவரங்களா கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு எப்படி இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த யானைகள் உயிரிழப்பை தடுக்க ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பயன்படுத்தி அந்த கராஜ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்து அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதாவது யானைகளோட உயிரிழப்பு தடுக்கிறதுக்கு இந்தியன் ரயில்வேல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி தேடி பார்க்கும்போது இதுல எதுவுமே இல்லை. இதுல புள்ளி விவரங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சென்சார் அப்படின்னு சொல்லி பேசிக்காவே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆர்டிகல் ஒன்றும் இல்லை. ஆனா இது மாதிரி ஆர்டிகல் வரும்போதும் அந்த டேட்டாவை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆர்டிகலை ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்க, இந்த வெளிநாட்டு குடியேற்ற மசோதா அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இதுல ஒரு சின்னதா மட்டும் பார்த்துக்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்குள் வெளிநாட்டின் வருகையை முறைப்படுத்த நடைமுறையில் பாஸ்போர்ட் சட்டம் 1920, வெளிநாட்டினர் பதிவு சட்டம் 1939, வெளிநாட்டினர் சட்டம் 1946, குடியேற்ற சட்டம் 2000 போன்றவை அமலில் உள்ளன. 4 சட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் குடியேறவங்களுக்கு சட்டம் இருக்கு. இந்நிலையில் தற்போது தாக்கல் செய்யப்பட உள்ள புதிய குடியேற்ற மசோதா 2025 பழைய சட்டங்களுக்கு மாற்றாகவும் குடியேற்றத்திற்கான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு. இந்த 4 சட்டம் இப்ப இதுல உள்ள அவ்வளோ ஃபேக்டர்ஸுமே இதுல வந்துடும். ஒரு சட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ப மாறி இருக்கும், அதுக்கு ஏத்தாப்புல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட 4ஓட அம்சமும் இதுல வந்துடும். அப்படிங்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா வந்து இதாயிரும், எக்ஸ்பீரி ஆயிரும். ஸோ அந்த வகையில இந்த புதிய குடியேற்ற மசோதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருமான வரி மசோதாவும் இதுல இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா 1961 உள்ள அந்த பழைய கான்செப்டை தான் நம்ம இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வகையில அதுவும் இப்போ புதுசா வருது. இந்த வெளிநாட்டு புதிய குடியேற்ற மசோதா புதுசா வருது. இந்த சில மசோதாக்கள் சட்டங்கள் வந்து புதுசா வரும்போது அப்போ பழைய இதை நம்ம எதை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சட்டம் சார்ந்தும் கொஞ்சம் பார்த்து இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கணவாய் பத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாகிரபில பாத்தீங்கன்னா இந்த கணவாய் பத்திலாம் சில கேள்விகள் வரும். இமயமலை பாத்தீங்கன்னா 4310 மீட்டர் உயரத்துல உள்ள நாதுலா கணவாய். மெயினா என்ன கேட்பாங்கன்னா, இந்த நாதுலா கணவாய் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமயமலை இந்தியாவின் சிக்கிம் மாநிலத்தையும் சீனாவின் திபெத் அந்த பகுதியையும் இணைக்கியதான். இந்த நாதுலா கணவாய் பாத்தீங்கன்னா இந்தியாவோட சிக்கிம் மாநிலத்தையும் சீனாவின் திபெத் அந்த இடத்தையும் இணைக்குது. இந்தியா சீனா இடையே உள்ள 3 வணிக பாதைகளில் இது ஒன்று. இந்தியர்கள் மற்றும் இக்கணவாய் பகுதிக்கு செல்ல முடியும்.
ரைட்டு. அவர்களுக்கு முன் அனுமதி சீட்டு பெற்ற பிறகே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். 1962 இந்திய சீன போர் நடைபெற்ற பகுதியில் இதுவும் ஒன்றாகும். ஸோ நமக்கு கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா, இந்த நாதுலா கணவாய் எங்க இருக்கு, இல்ல இந்த இத இந்தியாவின் சிக்கிம் மாநிலத்திற்கும் சீனாவின் திபெத்துக்கும் நடுவே இருக்கும் கணவாய் பெயர் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கேட்கலாம். அப்புறம் இங்க ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. உங்கள் தொகுதியில் முதல்வர் வழக்கம் போல கமெண்ட்ல வந்து டைப் பண்ணிருங்க. உங்கள் தொகுதியில் முதல்வர் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டப்பேரவையில் வந்து அதாவது எதிர்கட்சியினரோட தொகுதிக்கும் வந்து பாரபட்சம் இல்லாம வந்து திட்டங்களை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இதுல ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க, முதல்வரின் சாலை மேம்பாட்டு திட்டம். சாலை மேம்பாட்டுன்னு பார்க்கும்போது 2 இருக்கும். அதாவது பிரதமரின் சதக் யோஜனா அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது கிராமப்புற சாலைகள். இது வந்து முதல்வரின் சாலை மேம்பாட்டு திட்டம். இப்போ ஒரு திட்டத்தை பொறுத்தவரை இப்போ சென்ட்ரல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆவாஸ் யோஜனான்னு இருக்கும். நம்ம ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் வீடு கட்டும் திட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வந்து திட்டங்களை வேறுபடுத்தி படிச்சுக்கோங்க. இன்னைக்கு 2 பொருளுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த புவிசார் குறியீடை ஓரளவு பார்த்துருவோம். கன்னியாகுமரி தோவாலை மாணிக்க மாலை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த புவிசார் குறியீடை பத்தி ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்த தனித்தன்மை வாய்ந்த பொருட்களுக்கு மத்திய அரசால் புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. புவிசார் பெற்ற பொருட்களை வியாபார நோக்கத்துடன் போலியாக வேறு இடங்களில் பயன்படுத்துவதை தடுக்க முடியும். அதன்படி தமிழகத்தில் தஞ்சாவூர் கலைத்தட்டு, சேலம் சுங்குடி சேலை, காஞ்சிப்பட்டு, மதுரை மல்லிகை, திண்டுக்கல் பூட்டு, கோயில்பட்டி கடலை மிட்டாய் என பல்வேறு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளன. அந்த வகையில் தற்போது கும்பகோணம் வெற்றிலை, குமரி மாவட்டம் தோவாலை மாணிக்க மாலை ஆகியவற்றுக்கு புவிசார் குறியீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த புவிசார் பத்தி 2024 ஒரு 4 விஷயத்த கேட்டிருக்காங்க, பொறுத்துக்கையில வச்சு கேட்டிருக்காங்க. அதை புவிசார் பத்தி கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க. இப்ப இந்த கும்பகோணம் வெற்றிலைக்கு வந்து ஒரு கவிதையை, பாரதியாரோட ஒரு கவிதையை கோட் பண்ணிருக்காங்க. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்படின்னு சொல்லி. இதுல வந்து காவிரி வெற்றிலைக்கு அப்படின்னா காவிரியோட தண்ணியை பயன்படுத்தி இந்த வெற்றிலை, காவிரி ஆற்றின் தண்ணீர் மற்றும் மண் வளம் தான் இந்த கும்பகோணம் வெற்றிலைக்கு இதுன்னு சொல்லி, இதுல மருத்துவ குணமும் இருக்கிறதுனால அது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து தோவாலை மாணிக்க மலை அப்படின்னு பாருங்க. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் காற்று, மேற்கு தொடர்ச்சி மலையின் சூழல் போன்றவற்றால் தோவாலை மலர் தனி சிறப்பு பெற்றுள்ளதான் தோவாலை மாணிக்க மலை. 2க்குமே ரீசனபிளா கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டோட ஸ்பெஷலும் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் இங்க பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பொருட்கள் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 11 பொருட்கள், அதிகமா பாருங்க தஞ்சாவூர் தான் இருக்கும் போல. இதுவரை 62 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 62 கிடைச்சிருக்கு. அதுல அதிகபட்சமா தஞ்சாவூருக்கு வந்து 11 கிடைச்சிருக்கு. புவிசார் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஏற்கனவே. புவிசார் குறியீடு பத்தி ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.